லாஸ்ட் டைம் பிரியாணி அடி பிடிச்சது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கள் நெய்பரோட பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ண சிக்கன் 1/2 kg ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் தயிர், சால்ட், அரைச்ச பேஸ்ட், ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த பிளேட்ல இருக்க ஸ்பைசஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் குக்கரில் கீ 2 ஸ்பூன், எண்ணெய், பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 2 டொமேட்டோஸ், பவுடர் பண்ணி ஸ்பைசஸ் பவுடர், சால்ட், மஞ்சத்தூள் சேர்த்து 3 மினிட்ஸ் வதக்கிட்டேன். அடுத்து மேரினேட் பண்ண சிக்கன் 2 பச்சை மிளகாய் சேர்த்து 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் வாட்டர், ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு சால்ட் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஸ்டவ்ல 10 மினிட்ஸ் வச்சு ஓபன் பண்ணா நல்ல ஃபிளேவர்ஃபுல் பிரியாணி ரெடி. துண்டு ஒரு தடவை தான் தவறும்னு சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி என்னோட பிரியாணி ஒரு டைம் தான் அடிப்பிடிக்கும். இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது மனுஷோட ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச பிரியாணி மேல கொஞ்சமா ஃப்ரைட் ஆனியன்ஸ், ரைத்தா, நான் செஞ்ச சிக்கன் கீ ரோஸ்ட் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்ல, நவிஷ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.